இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் பயிற்சி 1.1ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் நமக்கு எல்லாமே கணத்தில் கொடுத்துட்டாங்க. ஏல வந்து 0, 3, 5, 8 கொடுத்துருக்காங்க. பின்ற கணத்தில் பார்த்திங்கன்னா 2, 4, 6, 10 கொடுத்துருக்காங்க. மற்றும் சின்ற கணத்தில் வந்து 12, 14, 18, 20 என்ற கணங்களை கொண்டு இப்போ 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன, சரியா தவறா என கூறுக. ஆன்றதில் வந்து நமக்கு 6 சப்டிவிஷனாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 18, சரிங்களா. அப்போ இந்த 6 சப்டிவிஷன் நம்ம எடுத்து எழுதிட்டு ஃபஸ்ட் சப்டிவிஷன் 18 பிளாங்க்ஸ் டு சி. அப்படின்னா 18ன்றது சின்ற கணத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், சின்ற கணத்தில் 18 இருக்குது. அப்போது இந்த ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கு நேராக கொஷின் எடுத்து எழுதி சரி அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 2வது சப்டிவிஷன் கொஷின் என்ன, 6 நாட் பிளாங்க்ஸ் டு ஏ. இப்போ ஏல வந்து நாட் பிளாங்க்ஸ்னா 6 கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏல 6 இருக்கான்னா இல்லை, அப்போ சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 2வது சப்டிவிஷனுக்கு நேராக சரி அப்படின்னு எடுத்து எழுதிடுங்க. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் 14 நாட் பிளாங்க்ஸ் டு சின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 14 நாட் பிளாங்க்ஸ் டு சின்னா சின்ற கணத்தில் 14 இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு சின்ற கணத்தில் 14 இருக்குது. அப்போது இந்த கூற்று தவறு. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 10 பிளாங்க்ஸ் டு பி. அப்போது பின்ற கணத்தில் 10ன்றது உறுப்பு இருக்குது. பாருங்கள், 10ன்றது இருக்கா பி கணத்தில். அப்போது 4வது சப்டிவிஷன் நமக்கு சரி. அடுத்து 5வது சப்டிவிஷன் பாருங்கள், 5 பிளாங்க்ஸ் டு பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பின்ற கணத்தில் 5ன்ற உறுப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போது இந்த கூற்று தவறு. அப்போ இந்த கொஷின் எடுத்து எழுதி தவறுன்னு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 6வது சப்டிவிஷனில் பாருங்கள், 0 பிளாங்க்ஸ் டு பி. அப்போது பின்ற கணத்தில் 0ன்ற உறுப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ இந்த கூற்று எப்படி தவறு, சரிங்களா. அடுத்து பாருங்கள், கோடிட்டு இடங்களை நிரப்புக. 3 பிளாங்க்ஸ் டு டேஷ் கொடுத்துருக்காங்க. 3ன்றது வந்து எந்த கணத்தில் வருது அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க, சரிங்களா. இப்போ 3 எந்த கணத்தில் இருக்குது, ஏல இருக்குது. அப்போது இந்த டேஷில் ஏ கொஷின் எடுத்து எழுதி இந்த டேஷில் ஏன்னு ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்து 2வது சப்டிவிஷன் 14 பிளாங்க்ஸ் டு டேஷ். 14 எந்த கணத்தில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்களா. 14 எந்த கணத்தில் இருக்குது, சின்ற கணத்தில் இருக்குது. அப்போ இங்கே சி அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் 18 டேஷ் பி. அப்போது இந்த 18ன்றது பின்ற கணத்தில் இருந்ததுன்னா நம்ம பிளாங்க்ஸ் 2 போடணும், இல்லைன்னா நாட் பிளாங்க்ஸ் 2 போடணும். பின்றது இந்த பின்ற கணத்தில் பார்க்கலாமா, 2, 4, 6, 10 இருக்குது. இங்கே 18 இருக்குது. அப்போது நமக்கு பின்ற கணத்தில் 18 இல்லை அங்கே. அப்போது நாட் பிளாங்க்ஸ் 2, சரிங்களா. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள், 4 டேஷ் பி. அப்போது 4ன்ற உறுப்பு பின்ற கணத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பின்ற கணத்தில் 4ன்ற உறுப்பு இருக்குது. அப்போது இருக்குன்றதுனால இங்கே பிளாங்க்ஸ் 2, சரிங்களா. கொஷின் எடுத்து எழுதி ஆன்சர் மென்ஷன் பண்ணிக்கோங்க.